நாயகன் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் வரப்போது எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இது. கிட்டத்தட்ட 45 வருஷங்கள் கழிச்சு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இணைறாங்க அப்படின்ற போது இது ஒரு பெரிய பிளாஸ்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்ல வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 2 அப்டேட், ஒரு மாசான அப்டேட் இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். ப்ரோமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த ப்ரோமோவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசத்தலா இருக்கும். நெல்சனோட அந்த காமிக் சென்ஸை இன்வால்வ் பண்ணி ரெண்டுமே வந்து அவங்க ரெண்டு பேரோட ஐடென்டிட்டியுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80s 90s ஜானர்ல வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து எந்த மாதிரி இருக்கும், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விண்டேஜ் ஸ்டைல் தானா, அப்படியே திருப்பியும் வந்து ரீவைண்ட் போறாங்களா, ஒரு 30-40 வருஷத்துக்கு வந்து ரீவைண்ட் பண்ண போறாங்களா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. பட் அவங்களோட கான்செப்ட் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோமோல ரெண்டு பேருமே வந்து ஒரு கிளாசிக் லுக்ல தான் இருந்திருப்பாங்க. லைட்டா அந்த ரெட்ரோ விண்டேஜ் லுக்ல தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோல ஒரு காமிக்கோட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரூமுக்கா அந்த ரூமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் வந்து சுத்திக்கிட்டே இருப்பாரு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிருத் வந்து உள்ள என்ட்ரி கொடுப்பாரு. அப்படியே ஏதோ பாட்டு ராகம் அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல போயிட்டு இருக்கும் போது நெல்சன் கிட்ட வந்து ஒரு ஃபன்னான ஒரு ஜானர்ல கேட்பாரு. சரி ஓகே, இதை நம்மளே அப்ளிகேபிள் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமல் ரூமுக்கு போவாரு. கமல் ரூமுக்கு போனீங்கன்னா அதாவது நேர்மாறா சூஸ் பண்ற மாதிரி, கமல் சூஸ் பண்றது ரஜினிகாந்த் சூஸ் பண்ண மாட்டாரு, அதே ரஜினிகாந்த் சூஸ் பண்றது கமல் சூஸ் பண்ண மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ப்ரோமோல வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு ஹைலைட்டான மியூசிக்ஸ்லாம் வந்து அனிருத் வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாரு. மியூசிக் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 80s 90s அந்த ரெட்ரோ ஸ்டைலை இன்வால்வ் பண்ணி இப்போ இருக்க ஜென்ரேஷன் மியூசிக்கை வந்து இன்வால்வ் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே அந்த ரெண்டு கதவை ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல நிக்கிறாங்க. அப்படியே சேர்ந்து அந்த அவங்களோட கராஜ்குள்ள வராங்க. அந்த கராஜ்குள்ள வரும்போதுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிருத்தோட மியூசிக், அந்த மியூசிக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப ஆவலா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதோட சில விஷயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அனிருத் இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து பகிர்ந்திருக்கிறாரு. ஸோ அதோட மியூசிக் என்ன என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங் வந்து பார்க்கும்போது அந்த 80s 90s அந்த மியூசிக் லைட்டா வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த அரபிக் குத்தோட சாங், விஜயோட சாங் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது வந்து அந்த மியூசிக் வந்து லைட்டா இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே அந்த ரெட்ரோவும் இந்த ஒரு ஜங்ஷனும் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு சாங் மாதிரி இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே அந்த கராஜ்குள்ள என்ட்ரி ஆகும்போது, ஸோ அந்த என்ட்ரி ஆகும்போதே அந்த ரெண்டு பேரோட ஸ்டைலா மாசான வாக் வருது. அப்படியே அந்த விண்டேஜ் கார்க்குள்ள இறங்குறாங்க. இறங்கும் போது ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே, உங்க ரெண்டு பேருக்கும் கேத்த மாதிரி ஒரு மாசான பாட்டு இறக்கியிருக்கேன், அந்த பாட்டை வேணா கேட்கலாமா அப்படின்ற மாதிரி அனிருத் கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே என்னடா இது, முதல்ல ஹீரோ யாரு அப்படின்ற கேட்குற மாதிரி நம்மளோட கமல்ஹாசன் வந்து கேட்டிருப்பாரு. அதெல்லாம் சரி இருக்கட்டும், ஹீரோ யாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து நெல்சன் முழிக்கிற மொழி வந்து ஒரு நல்ல ஒரு அதான் அவரோட காமிக் சென்ஸை வந்து இந்த ப்ரோமோல இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1975ல அபூர்வ ராகங்கள்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருக்க ஒரு படம். ஸோ அந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினான கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது கமல்ஹாசன், அதுல சைட் ரோல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரஜினி. ஸோ அந்த படத்துல தான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்த ஒரு படம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட ஒரு படங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு சில லாங்குவேஜஸ்லயும் மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி இதுலயும் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது கமல்ஹாசன் வந்து ஒரு ஹீரோ ரோல் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அப்பப்போ வந்து ரஜினி ஒரு சில கேமியோ ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச ஒரு சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு பக்காவா இருக்கும். முக்கியமா வந்து பாலச்சந்தரோட டைரக்ஷன்ல வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் ஸ்கில்ஸுமே வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றது மாதிரி சொன்னேன். ஏன்னா அவர் மூலியமா தான் ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அந்த படத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலச்சந்தர் டைரக்ஷன்ல கடைசியா அவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச ஒரு படம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தில்லுமுல்லுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் ரோல் மட்டும் பண்ணிருப்பாரு கமல்ஹாசன். ஸோ பாலச்சந்தரோட டைரக்ஷன்ல தான் ரெண்டு பேருமே வந்து சினிமா துறைக்கே வந்து அறிமுகமானாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல எடுத்து நான் இந்த வழியா போறேன், நீ அந்த வழியா போன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிட்டு போன விஷயம் தான் இது. அப்படின்னா போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ரஜினி வந்து அவரோட ஸ்டைல், அவர் ஸ்டைலுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஸ் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஹீரோ 75 வயசு ஆகியும் இப்போ வரைக்கும் அந்த ஹீரோ ஃபேன் பேஸை வந்து பக்காவா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். அப்படி பார்க்கும்போது ரஜினிஹாசன் இப்போ வரைக்கும் அது ஒரு விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்குது அப்படின்றனாலே அவரோட ஸ்டைல் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். கதை ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த ஸ்டைல் அப்படின்ற அந்த ரஜினி ஸ்டைல் அப்படின்றதுக்காகவே வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் கூடமே வந்து அவருக்கு அந்த ஒரு ஃபேனா இருப்பாங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அவரோட யூனிக் ஸ்டைல் இருக்கும். அதோட டான்சிங் ஸ்கில்லா இருக்கட்டும்,
இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து இணைந்து நடிக்க போற இந்த ஒரு படம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சார். இந்த விஷயத்தை பத்தி அனிருத் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தை பத்தி என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கெஸ்டர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுல அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் பகிர்ந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா இது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கொஞ்சம் லாங் ப்ராசஸ். ஏன்னா இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் இருக்கும். மேபி வந்து நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு இந்த படம் வந்து ஒரு பிளாஸ்டா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அப்போ வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரோமோவே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நானு அதுக்கப்புறம் நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் அந்த ஸ்டார்டிங்ல எல்லாம் வரமாட்டோம். எடுத்த உடனே வந்து இவங்க 2 பேரோட என்ட்ரி அந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஸ்டார்டிங் ப்ரோமோல. பட் எங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. மேபி ஏதாச்சும் ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஸ்கஷன்ல தான் ஒரு சில விஷயங்கள் மாத்தணும். அதுல தான் எங்களோட இன்ட்ரோடக்ஷனை ஸ்டார்டிங்ல வந்து இன்வால்வ் பண்ணிருந்தோம். ஸோ அதனால தான் வந்து ஒரு காமிக் சென்ஸா வந்துச்சு இந்த ப்ரோமோ. ஸோ இந்த ப்ரோமோல இப்படிதான் இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோமோவே நிறைய விதமா யோசிச்சோம், டிஃப்ரெண்டா யோசிச்சோம். இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமா, வேற ஏதாவது ஆங்கிள் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அதனாலே இந்த ப்ரோமோ பயங்கர டிலே எடுத்துச்சு. பட் ஸ்டில் ஏதாச்சும் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணுமே, அதனாலேயே இது வந்து ஏதாவது ஒரு பக்காவா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோமோ வந்து நாங்க ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இன்டர்வியூல நிறைய சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்காரு. சரி ஓகே, நீங்க ஏன் வந்து ஆக்டிங்குள்ளேயும் வரக்கூடாது, அனிருத் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, நீங்க ஏன் ஆக்டிங்குள்ளேயும் வரக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அங்க கிட்ட வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, ஆக்டிங்க்கு வந்து வரலாமே, நிறைய டேரக்டர்ஸும் வந்து என்ன வந்து கேட்டிருக்காங்க, நீங்க வந்து ஆக்டிங் பண்ணலாமே, லீட் ரோல் பண்ணலாமே அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு விஷயம் தான் அது. மியூசிக் என்னோட பேஷன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமான அந்த மியூசிக் துறையில இருக்கேன். எனக்கு வந்து அதை தாண்டி இந்த ஆக்டிங்கோ இல்ல வந்து இந்த தியேட்டரிக்கல் ரிலீஸ்ல வந்து இந்த ஆக்டிங் பண்றது இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ரோல் பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் பெருசா இது இல்லை. மேபி ஏதாவது ஒரு கேமியோ ரோல் மாதிரி வந்துட்டு அப்படி போறதுல வேணா ஓகே ஃபைன். பட் எனக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ கெஸ்டர் கொடுக்கணும், வேற ஏதாவது ஒரு லீட் ரோல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லை. மியூசிக் மட்டும்தான். மியூசிக்கும் தாண்டி நான் வந்து இந்த லீட் ரோல்ஸோ இல்ல ஹீரோ ரோல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது தான் இப்போ இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்தோட படம் பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. ப்ரோமோக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றது. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஹைலைட்டான ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஹைலைட்டான ப்ரோமோ இல்ல, ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து சினிமா எல்லாமே எடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ்ல தான் இருக்கு. எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெவலப் ஆகி எதுக்கு எடுத்தாலும் ஏஐன்னு வந்துருச்சு. எங்க போனாலும் ஏஐ தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இப்போ இந்த படம் வந்து டோட்டலா ஃபிலிம் ரோல்ல எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபிலிம் ரோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 ஏர்லி 2000ஸ்லயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல் டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. பட் இப்போ வந்து இந்த படம் வந்து டோட்டலா விண்டேஜ் ரோல்ல இருக்கணும், டோட்டலா வந்து கிளாஸியா இருக்கணும் அப்படின்றதுனாலே இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் இன்வால்வ் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரெட் ஜெயன்ஸும் வந்து கமல்ஹாசனும் சேர்ந்து இதை வந்து ப்ரொடக்ட் பண்ண போறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இந்த படம் வந்து ஃபிலிம் ரோல்ல பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனும் வந்து ஃபிலிம் ரோல்ல பண்ண வேண்டியதுதான். பட் ரொம்ப ஒரு சீக்கிரமா பண்ணி ஆகணும் ஒரு நிபந்தனை இருந்தது அப்படின்றதுனால தான் வந்து அது டிஜிட்டல்ல பண்ணுது. பட் இந்த படம் வந்து ஃபிலிம் ரோல்ல தான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபிலிம் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேக்ஸ்லாம் எடுக்க முடியாது. அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனை ரோல் வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபிலிம் ரோல்னாலே ஹை பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல இருக்க குவாலிட்டி வந்து ஃபிலிம் ரோல்ல ட்ரிபிள் மடங்கா இருக்கும். ஃபிலிம் ரோல்ல வந்து பயங்கரமான குவாலிட்டியா இருக்கும். டிஸ்டன்ஸ்ல இருக்க நிறைய விஷயங்கள்லாம் கூட பக்கவா கேப்சர் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ ஃபிலிம் ரோல்னு பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவும் இருக்கு, பட் நிறைய நெகட்டிவும் இருக்கு. பட் to represent the classic, to represent the vintage thing அப்படின்றதுக்காக நாங்க வந்து ஃபிலிம் ரோல்ல பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ after many years, after nearly 2 decades இப்போ திருப்பியும் வந்து ஃபிலிம் ரோல்ல வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க இந்த படத்துல அப்படின்ற போது நிறைய ஆர்வமா இருக்கு. ஸோ என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த படத்துல இன்புட்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. நிறைய லீடான ஆக்டர்ஸ்லாம் வந்து இன்வால்வ் பண்ண போறாங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரஜினி கமல் 2 பேருமே ரொம்ப பேக்டா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினி வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2, ஸோ அதோட படமும் வந்து கிட்டத்தட்ட ஜூன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வேலைப்பாடுகள்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. ஸோ கமல்ஹாசனும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரோட ப்ரொடக்ஷன் வைஸனும் சரி, அவரோட
ஆக்டிங் வைஸ்க்கும் சரி ஒரு பக்கம் அது பக்காவா போயிட்டு இருக்கு. சியோன் படத்துலயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, இப்போ கமல்ஹாசனோட கல்கி படமும் வந்து அதுக்கான வேலைகளும் சில விஷயங்களா இன்வால்வ் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரும் வந்து பக்கா இன்வால்வ்டா இருக்காரு. ஆல்ரெடி ஜெயிலர் 2 வந்து அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வேலைகள்லாம் பக்காவா இருந்துட்டு இருக்க பட்சத்துல இந்த படத்துல எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, என்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல பார்க்கலாம்.